சூர்யா. அந்த பழைய சூர்யாவை கொண்டு வந்துட்டாரு இந்த படத்துல. கருப்பு படத்தை விட வேகமாக அழகாக நடித்திருக்கிறார் சூர்யா. ஜெயிக்கிற வரைக்கும் நிக்க கூடாது. ஆனா இந்த படத்துல ஸ்கோர் பண்றது யாருன்னா மம்தா பைஜு தான். நிச்சயமா மம்தா பைஜுக்கு இந்த படத்துல தேசிய விருது கிடைக்குங்க. வேற ஒரு ரேஞ்சில் நடிச்சிருக்காரு. என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். புத்தம் புதிய முதல் ரிவ்யூ. இப்போது நாம் பார்க்க போவது விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் படத்தினுடைய திரை விமர்சனம். விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் படத்தில் சூர்யா, மம்தா பைஜு, ராதிகா மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். நிமிஷ் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். ஜி பிரகாஷ்குமார் இசையமைத்திருக்கிறார். வெங்கி அட்லூரி இந்த படத்தை கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். யார் இந்த வெங்கி அட்லூரி? இவர் ஏற்கனவே லக்கி பாஸ்கர் என்ற வெற்றி படத்தை இயக்கியவர். இது இவருக்கு 2வது படம். விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் படத்தினுடைய கதை என்ன? ராதிகா மிகப்பெரிய கோடீஸ்வரி. அவருடைய ஒரே மகன் சூர்யா சொந்தமாக ஃப்ளைட் வைத்திருப்பவர். அவர் அடிக்கடி வெளிநாடுகளெல்லாம் போய் வியாபார தொடர்புக்காக போவார். ஆனால் அவருக்கு வயது 40, திருமணம் ஆகவில்லை. திருமணம் செய்ய மாட்டேன் என்பதில் உறுதியாக இருக்கிறார். ஏன் திருமணம் செய்ய மாட்டேன் என்பதற்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கு. மிகப்பெரிய கோடீஸ்வரர் சூர்யாவின் தந்தை திடீரென்று ஒரு நடிகையை 2வதாக திருமணம் செய்து கொள்வார். இது அவருக்கு பிடிக்காது. ஏன்பா, நீ ஒரு பழைய சைக்கிளை நீ ரிப்பேர் பண்ணி போட்டுக்கன்னு எனக்கு சொன்னியே, நீ இப்போ மனைவியை எங்கள் அம்மாவை உன் மனைவியை வயதாயிடுச்சின்னு நீ இப்போ 2ஆம் தரமாக ஒரு நடிகை கல்யாணம் பண்ணிய நியாயமா என்று கேட்கிறார். அதெல்லாம் உனக்கு புரியாது போடா என்று சொல்லிவிடுவார். இதனால் திருமணத்தின் மீதே நம்பிக்கை இல்லாதவராக இருக்கிறார் சூர்யா. இந்த சூழ்நிலையில் சூர்யாவுக்கு குழந்தை வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் அவருடைய தாயார் ராதிகா சரத்குமார். எப்போவுமே ஒரு தாய்க்கு மகன் மூலம் குழந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருக்கும் இல்லையா? அவர் திருமணம் செய்து கொள் என்று சொல்கிறார். திருமணம் செய்ய மாட்டேன் என்று அடம்பிடிக்கிறார் சூர்யா. திடீரென்று வெளிநாட்டிலிருந்து வரும்போது ஒரு ஆண் குழந்தையோடு வருகிறார். இதான் என் குழந்தை, என்னுடைய விந்துக்கு பிறந்த குழந்தை, ஒரு வெளிநாட்டுக்காரி பெற்று கொடுத்தான்னு சொல்லி கொடுக்குறார். ஆனால் அந்த குழந்தை ஒரு வயதாகும் பொழுது அந்த குழந்தைக்கு மிகப்பெரிய அபாயகரமான ஒரு நோய் வருகிறது. அது எலும்பு சம்பந்தப்பட்ட தேய்மான நோய். அப்போ டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த குழந்தையினுடைய அம்மாவின் மூலமாக அந்த போன் சிகிச்சை செய்து கொள்ளலாம், ஏன்னா உங்கள் போன் அதுக்கு பொருந்தலை அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்தா சூர்யாவுக்கு ஒரே குழப்பம். ஏன்னா வெளிநாட்டில் இல்லை நம்ம குழந்தை பார்த்துக்கிட்டோன்னு வெளிநாட்டுக்கு போகிறாரு. அந்த மருத்துவமனைக்கு போகிறாரு. அந்த பொண்ணை பார்க்குறாரு. அந்த பொண்ணு தான் மம்தா பைஜு. மம்தா பைஜு அங்கே மருத்துவக் கல்லூரியில் படிக்கிறார். கடைசி ஆண்டு படிக்கிறார். ரொம்ப ஜாலியாக இருக்குது. தண்ணி அடிக்கிறாரு, சிகரெட் அடிக்கிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. போய் நீ இந்த மாதிரி உன்னோட குழந்தைக்கு, நீ பெற்ற குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு சிகிச்சை தேவைப்படுது, அதை நீ தான் தேவைன்னு சொல்கிறாங்க, வான்னு சொல்கிறாரு. உடனே $75,000 கொடுங்கிறா. உடனே கொடுத்துட்றாரு சூர்யா. சென்னைக்கு வந்து விடுகிறார். அந்த குழந்தைக்கு நோய் சரியாகி விடுகிறது. ஆனால் தன்னுடைய குழந்தையை பார்த்ததும் பீரிட்டெழுகிறது அன்பு. அது மட்டும் இல்லை, சூர்யா அவ்வளவு ரொம்ப நல்லவராக இருக்கார். அதுக்கான காட்சிகள் பல படத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் இவர் அந்த ஒப்பந்தம் முடிஞ்சவொடனே நீ வந்து ஊருக்கு போ, உங்கள் வெளிநாட்டுக்கு போன்னு சொல்லி டிக்கெட் எடுத்து ஃப்ளைட்டில் கொடுக்குறாரு. ஆனால் முடியாது, நான் உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன் என்று சொல்லி அடம் பிடித்து அவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் வீட்டு வாசல் முன்னால் போராட்டத்தில் ஈடுபடுகிறார் மம்தா பைஜு. அதுக்கப்புறம் மம்தா பைஜு
எப்படி சூர்யா மனதில் இடம்பெற்றார், சூர்யா அவரை எப்படி விரும்பினாரா இல்லையா என்பதுதான் விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் படத்தினுடைய கிளைமேக்ஸ். இந்த படத்தில் கதாநாயகன் 40 வயதான சூர்யா, கொஞ்சம் லேசாக குறுந்தாடி வைத்திருக்கிறார். குறுந்தாடினா ஷேவ் பண்ண விட்டுருக்காரு. 40 வயசு மாதிரி தோற்றத்தில் இருக்கிறார். மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர். கோடீஸ்வரர் குடும்பத்தை பார்த்தாலே அந்த வாழ்க்கை அப்படி ஒரு பெரிய பிரம்மாண்டமாக இருக்குது. படம் முழுக்க நமக்கு ஒரு அன்பேவா படம், எம்ஜிஆர் படம் பார்த்தீங்களா, ஒரு கலகல கலகலன்னு இருந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி ஒரு உணர்வை ஊட்டி இருக்கிறார் வெங்கி அட்லூரி. இந்த கதையுடைய கரு வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்டர் ஹரி கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கிய ஐயா படத்தில் 45 வயசு கிழமை சரத்குமார், அவரை 20 வயசு இளம்பெண் நயன்தாரா விழுந்து விழுந்து காதலிப்பார். அந்த நாட்டு தான் இது. ஆனால் இது வித்தியாசமான கதை, நிகழ்வுகள் வேறு வேறையாக இருக்குது. பிரமாதமாக இருக்குங்க. சூர்யா பிரமாதமாக நடிச்சிருக்காரு. அவர் சண்டை போடுறது பார்க்கும்போது ஆக்ஷன் பின்னி படம் எடுத்திருக்காரு. சண்டை காட்சிகளை வேறு மாதிரி தெரிகிறார் சூர்யா. அந்த பழைய சூர்யாவை கொண்டு வந்துட்டார் இந்த படத்தில். கருப்பு படத்தை விட வேகமாக அழகாக நடித்திருக்கிறார் சூர்யா. ஆனால் இந்த படத்தில் ஸ்கோர் பண்ணுறது யாருன்னா மம்தா பஜ்ஜி தான். நிச்சயமாக மம்தா பஜ்ஜிக்கு இந்த படத்தில் தேசிய விருது கிடைக்குங்க. வேற ஒரு ரேஞ்சில் நடிச்சிருக்காரு. எப்படி தான் இந்த பொண்ணு நடிச்சதுன்னு அவ்வளவு எத்தனையோ நம்ம நதியாவெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் மம்தா பஜ்ஜி அப்படியே நடிப்பு ராட்சசியாக மாறிவிட்டார். ஒவ்வொரு சீன்லேயும் பிரமாதமான பாவனை. அந்த கால் சட்டை போட்டுட்டு வர்றாரு, கால் மேலே தூக்கி போட்டு விட்டுறாரு, அனாயாசமாக நடிச்சிருக்காரு. வேறு லெவலில் மம்தா பஜ்ஜியை பார்க்குறோம். திரும்ப திரும்ப மம்தா பஜ்ஜியோ இந்த படத்தில் பார்க்கணும் போல் தோணுது. அதுமாதிரி ராதிகா சரத்குமார் அம்மாவை நடிச்சிருக்காரு. அதான் தாய் கிழவி, கிட்டத்தட்ட தாய் கிழவியோட விஷயந்தான். ஆனால் அவரும் பிரமாதம் நடிச்சிருக்கார். ராதிகாவுக்கும் மம்தா பஜ்ஜியாவுக்கும் ஒரு நடிப்பு போட்டியே வருது. அதுக்கான காட்சிகள் பல வைத்திருக்கிறார் வெங்கி அட்லூரி. அதேமாரி நம்ம சூர்யாவுக்கு உதவியாக ஒருத்தர் வர்றாரு குண்டா, அவரும் சுமாராக நடிச்சிருக்காரு. பெரிய அளவுக்கு அவர் அலட்டிக்கலை, ஆனால் படம் முழுக்க அவர் வர்றாரு. இந்த படத்தில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாளிகையை காட்டுறாங்க. அந்த மாளிகையை நம்ம இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அப்படி ஒரு பிரமாதம். என்ன அழகான பங்களா. அந்த பங்களாலாம் நாம் கட்ட முடியாது, ஆனால் நேரையாவது பார்க்கணும் போல தோணுது. அந்த அளவுக்கு ஒளிப்பதிவு நிமிஷ் அசத்தி இருக்கார் நம்மவன். அட்டேங்கப்பா வேற லெவலுங்க. அந்த பங்களாக்குள்ளே நம்ம வாழ்கிற மாதிரியே ஒரு உணர்வை ஏற்படுத்தி இருக்கிறார். வெளிநாட்டு காட்சிகள் வேற லெவல். கவர்ச்சியும் இருக்கிறது, கிளுகிழுப்பும் இருக்கிறது, ஒரு உணர்ச்சி வயப்பட்ட விஷயங்களும் நிறையா இருக்குது. படத்தில் கொஞ்சம் இறங்கி வந்து மம்தா பஜ்ஜி பேசுகிறார். அவர் குரல் வந்து ஒரு வேற லெவல். அந்த குரலை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல தோணுது. அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த படத்தில் நிறைய படத்தில் சொல்லுவாங்க கோடிக்கணக்காக செலவு பண்ணி எடுத்துருக்காங்கன்னு. ஆனால் இந்த படத்தில் கோடிக்கணக்காக செலவு பண்ணியிருக்காங்க. அந்த செலவை நம்ம கண் முன்னில் காமிச்சு அந்த பிரம்மாண்டத்தை எழுச்சியாக ஊட்டியிருக்காரு நிமிஷ். வெங்கி அட்லூரி கொஞ்சம் வித்தியாசமான படத்தை தரணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. வித்தியாசமான படத்தை கொடுத்துருக்காரு. வித்தியாசமான படத்தில் சில பாடங்களையும் நமக்கு சொல்கிறார். அதாவது இந்த தாய் பாசங்கிறது தன்னை அறியாமே உருவாயிரும். அது நம்ம நாட்டுக்கே உருவாகியுள்ள சிறப்பை தாய் பாசத்தில் சொல்லியிருக்காரு. அது மாதிரி என்னதான் இருந்தாலும் 40 வயசு கிழவனை கூட 18 வயசு குமரி கட்டிக்கலாம், அது வந்து தப்பே இல்லை. மனம் ஒன்றுபடுகிற பொழுது எல்லாம் சரியாயிருங்கிறத படத்தில் சொல்லியிருக்காரு. மம்தா பஜ்ஜி விழுந்து விழுந்து காதலிக்கிறார் சூர்யாவை. சூர்யா விலகி போகிறாரு. ஆனால் அப்புறம் எப்படி நெருங்குறாருங்கிறதான் படத்தினுடைய அந்த டெம்ப்ட். பல விஷயங்களை நம்ம சொல்ல முடியாது. அவ்வளோ நேர்த்தியாக படம் இருக்குது, விறுவிறுப்பாக இருக்குது, பரபரப்பாக இருக்குது. அதாவது சில படங்கள் பார்த்ததும் இன்னும் 2 தடவை பார்க்கணும் போல தோணும். அந்த மாதிரி இந்த படம் பல முறை பார்க்க தோணும். குடும்பத்தோடு பாருங்கள். எந்த இடத்துலையும் சலிப்பு தட்டாது, அதேமாதிரி போர் அடிக்காது, அதே மாதிரி ஒரு ஆபாசமாக இருக்காது, ரெட்டை இரத்த வசனம் இல்லை, குத்தாட்டம் இல்லை. ரொம்ப நீட்டாக மிகச்சிறந்த ஒரு குடும்ப படம் இந்த வருஷத்தில் வந்தது. விஸ்வநாதன் சன்ஸாக தான் இருக்கும். நீங்கள் தியேட்டரை போய் பாருங்கள். அப்போ தான் நான் சொன்னது உங்களுக்கு புரியும். ஜிவி பிரகாஷ்குமார்
அட்டேங்கப்பா, ரீ ரெக்கார்டிங்கில் எங்கேயோ கொண்டு போயிட்டார் மனுஷன். அந்த ரீ ரெக்கார்டிங் வந்து வேற லெவலில் இருக்குது. சிவி பிரகாஷ் குமாரா ரீ ரெக்கார்டிங் பண்ணியிருக்காருங்கிற மாதிரி வேற லெவலில் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு பண்ணியிருக்காரு சிவி பிரகாஷ் குமார். ஒரு பாட்டு, அதில் ஒரு குத்தாட்டம், அதில் மமிதா பைஜு டான்ஸ் ஆடுறாரு. அழகான பாட்டு, அதாவது காதலை இன்னும் ஒழிச்சிக்கிட்டே இருக்கு அந்த பாட்டு. அதுமாதிரி பாடல்கள் 3 இருந்தாலும் 3 முக்கணி, அவ்வளவு சிறப்பாக ஜிவி பிரகாஷ் குமாருடைய இசை இருக்கிறது. அதில் எந்த சந்தேகமே இல்லை. வெங்கி அட்லூரி, அதாவது புதிய கதைகளை புதிய கோணத்தில் போர் அடிக்காமல் சொன்னால் ஜனங்க ஏற்றுப்பாங்கங்கிற ஒரு அந்த ரகசியத்தை தெரிந்து கொண்டு அந்த வித்தையை காமிச்சிருக்காரு வெங்கி அட்லூரி. அவருக்கு நமது வாழ்த்துக்கள். படம் தியேட்டரில் போய் பாருங்கள். நீங்கள் நான் சொன்னதை அனுபவிப்பீங்க. குடும்பத்தோடு பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.